ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறார். 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தலையானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தலையானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா, இந்த உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா, நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ இந்த மாத பலன் பராப வருஷம் ஆனி மாதம் 15/6 16/7/2026 வரலும் உண்டான 32 நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லும். உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 5 நாளில் 19/6/2026 வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் நல்லபடியாக வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தாலேயானால் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. போட்டி தேர்வுகளில் நிச்சயமாக ஏற்றமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வம்பு வழக்கு, கோர்ட்டு, சிறைவாசம் இந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் நிச்சயமாக வரும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதாவது சாதகமாக நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போகிறான். 8ஆம் இடத்துல குரு உச்சத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய வெளிப்பாட்டை விட சுக்கிரனுடைய இதுவை விட குருவினுடைய வெளிப்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். தனஸ்தான அதிபதியும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தம அதிபதியான புதன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறார், சுபர்கள் பார்க்கல. அதனால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் வலுத்து போகிறதுனால நண்பர்களுடைய உதவிகள் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓப்பன் காம்படிஷன்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறை, கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகை விற்பனை செய்பவர்கள், படிப்பு தொழில், அதாவது கற்றல் கற்பித்தல் இந்த 2 விஷயத்தில் இருக்கிறவாளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கிறவாளுக்கு மன கிளேசங்கள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 2 தடமோ 4 தடமோ படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். எடுத்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்த்தவர்கள் இல்லாமல் போவார்கள். ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. தனித்த செவ்வாய் வேறு, கவலையே பட வேண்டாம். 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் இருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறதுனால கோர்ட்டு, வம்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. கவலைப்பட தேவையில்லை. இந்த இதில் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைப்போம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 11க்கு 11 போகிறது ரொம்ப விசேஷம். வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும், வேலை நிமித்தமாக திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதிக மூலதனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீதமான முயற்சி, அதீதமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா, இந்த
இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வருது. ஏன்னா 17லேருந்து 19, 17, 18, 19 ஜூன் மாதம், ஜூன் 2026 வருது. அதை தவிர 14, 15, 16 இந்த மாத கடைசி ஆணி மாதத்தினுடைய கடைசி 3 நாட்கள். ஸோ அதனால் இந்த 6 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக வருது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. முடிஞ்சதுன்னா அந்த கோசாலையில் அகத்திக்கீரை வெட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பசும்பால் வந்து கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். ஏன்னா ஏதாவது முயற்சி செய்யணும்னா இந்த நாட்களில் வந்துடுத்தோம்னா அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. எந்த கோவிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்கோ. தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்கோ. குருவாயூர் போயிட்டு வாங்கோ. குரு பகவானுக்கு உண்டான மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அகலக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.